இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிவி பத்தி பார்க்க போறோம். 55 இன்ச் வேரியன்ட்ல அதுதான் பிலிப்ஸ் QD மினி LED டிவி. பட்ஜெட் ரேஞ்சில பிரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு பிலிப்ஸ் சொல்லுது. ஆனா நிஜமா ஒர்த்தா? பிக்சர்ஸ் குவாலிட்டி, கேமிங், சவுண்ட் அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாமே டெஸ்ட் பண்ணோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மினி LED டிவினால எல்லாருமே 1 lakhக்கு மேல தான் பட்ஜெட் வரும்னு நினைப்பீங்க. ஆனா இப்போ பிலிப்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 40,000 to 50,000 ரேஞ்சில மினி LED டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங், LG கிட்ட தான் காம்பீட் பண்ணுமா? இது பெட்டரா இல்ல நம்ம QLED வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால நாங்க ஃபுல் டெஸ்ட் பண்ணோம். Netflix மூவிஸ், PS5 கேமிங், கிரிக்கெட் ஸ்ட்ரீமிங் அண்ட் YouTube அப்ஸ்கேலிங்னு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டிசைனை பத்தி பேசிடலாம். 55 இன்ச் இருக்கிற இந்த டிவி ரூம்ல சூப்பர் பிரீமியமா தெரியுது. பெசல்ஸ் ரொம்ப தின், ஆல்மோஸ்ட் பார்டர்லெஸ் ஃபீல். ஃப்ரேம் மெட்டல் ஃபினிஷ்ல இருக்கு. சீப்பஸ்ட் பிளாஸ்டிக் ஃபீலிங் இல்ல. டேபிள் ஸ்டாண்டுமே கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருக்கு. வால் மவுண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் செட்டப் ஃபீல் வரும். போர்ட் சைடுல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. HDMI 2.1, USB, Ethernet, ஆப்டிகல் அவுட், ஹெட்போன் ஜாக் எல்லாமே இருக்கு. ரிமோட் கூட பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. டெடிகேட்டடான Netflix, Prime Video பட்டன்ஸ் கூட இருக்கு. அண்ட் அது கூடவே Google அசிஸ்டன்ட் பட்டனும் கொடுத்திருக்காங்க. சோ இது கூட ஃபாஸ்டா தாங்க ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டிவியோட பிக்கெஸ்ட் ஹைலைட்ஸ் டிஸ்ப்ளே டெக்னாலஜி பத்தி பார்ப்போம். இது ஒரு மினி LED பேனல். நார்மலா LED டிவில கொஞ்சம் பெரிய LEDs யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மினி LEDஸ்ல thousands ஆஃப் டைனி LEDs யூஸ் பண்றாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா பெட்டர் லோக்கல் டிம்மிங், டீப்பர் பிளாக்ஸ், பிரைட் ஹைலைட்ஸ், ஓவரால் கான்ட்ராஸ்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். பிலிப்ஸ் கிளைம் பண்றது 65,536 பிரைட்னஸ் கண்ட்ரோல் லெவல். அதுக்கு மேல குவாண்டம் டாட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கலர்ஸ் மோர் வைப்ரண்டா இருக்கும். கிட்டத்தட்ட 1.07 பில்லியன் கலர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. நீங்க ஒரு மூவி பார்க்கும்போது டார்க் சீன்ல பிரைட் ஆப்ஜெக்ட்டை சுத்தி ஒரு க்ளோ வரும். அதை ரெடியூஸ் பண்றதுக்கு கேலோ கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எக்ஸ்ட்ராக்ஷன் 2 4K HDல பார்த்தோம். ஹானஸ்ட்லி பிக்சர் குவாலிட்டி செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கலர்ஸ் வைப்ரண்டா இருக்கு. ஆனா சேச்சுரேஷன் இல்ல. ஸ்கின் டோன் நேச்சுரலா இருக்கு. மினி LEDனால பிளாக்ஸ் டீப்பா தெரியுது. பிரைட் சீன்ஸ்ல ஹைலைட்ஸ் பஞ்சியா இருக்கு. ஒயிட் வாஷ் எஃபெக்ட் இல்ல. டால்பி விஷன் அண்ட் HDR10+ ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்கு. ஹியூஜ் பிளஸ். சாம்சங் QLED சேம் பிரைஸ் ரேஞ்சில கம்பேர் பண்ணோம். சாம்சங் கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்சியா இருந்துச்சு. ஆனா பிளாக்ஸ் அண்ட் லோக்கல் டிமிங்ல பிலிப்ஸ் கிளியர்லி பெட்டர். LG நானோசெல் கம்பேர் பண்ணோம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல பிலிப்ஸ் தான் பெஸ்டா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இதுல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால கிரிக்கெட், ஃபுட்பால்ல நீங்க பாக்கும்போது ஸ்மூத்தா இருக்கு. ஃபாஸ்ட் கேமரா பேன்ஸ்ல பிளர் கம்மியா இருக்கு. லோ குவாலிட்டி யூடியூப் வீடியோ கூட டீசென்ட்டா அப்ஸ்கேல் பண்ணுது. வியூவிங் ஆங்கிள் ஓகே தான். எக்ஸ்ட்ரீம் சைடுல கொஞ்சம் கலர் ஷிஃப்ட் தெரியும். பட் நார்மல் யூசேஜ்க்கு ப்ராப்ளம் இல்ல. கேமிங் லவர்ஸ்க்கு இந்த டிவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல HDMI 2.1 சப்போர்ட் இருக்கு. 4K 120 Hz சப்போர்ட் இருக்கு. VRR and ALLM கூட இருக்கு. PS5ல Spider-Man 2 and God of War Ragnarok டெஸ்ட் பண்ணோம். ஸ்மூத் கேம் பிளே, நோ ஸ்கிரீன் டேரிங், இன்புட் லாக் ரொம்ப கம்மி. கேம் மோட் எனேபிள் பண்ணா ரெஸ்பான்ஸ் டைம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா கொஞ்சம் கலர்ஸ் வைப்ரன்சி ரெடியூஸ் ஆகும். காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் கேமிங்க்கு மானிட்டர் தான் பெஸ்ட். பட் லிவிங் ரூம் கேமிங்க்கு இந்த பிரைஸ்ல இதுதான் செம வேல்யூ. சவுண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா 36 வாட்ஸ்க்கு ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டைலாக்ஸ் எல்லாமே கிளியரா கேக்குது. பேஸ் டீசென்ட்டாவும் இருக்கு. வால்யூம் மீடியம் டு லார்ஜ் ரூமுக்கு இதுவே போதுமானது. ஹை வால்யூம்ல கூட ஆல்மோஸ்ட் டிஸ்டோர்ஷன் கூட இல்ல. ஆனா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஃபியூச்சர்ல நீங்க சவுண்ட் பார் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது Google TV 5.0ல ரன் ஆகுது. UI கிளீனா இருக்கு. நேவிகேஷனும் ஸ்மூத்தா தான் இருக்கு. அண்ட் ஆப் ஓபன் ஆகுறது கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கு. Google அசிஸ்டன்ட்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. Play Storeல ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டாலும் பண்ண முடியுது. 2GB RAM A55 சிப்செட் யூசேஜ்க்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. AR ஜெனரேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. பட் ஐஸ் கம்ஃபர்ட் மோட் கொடுத்துருக்கனால நீங்க நைட் ஃபுல்லாமே வாட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் எல்லாமே பாசிட்டிவாவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டிவில நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் டார்க் சீன்ல ஸ்லைட் போல்விங் இருக்கு. OLED லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த டிவில நீங்க எதிர்பார்க்க கூடாது. செகண்ட், எக்ஸ்ட்ரீம் வியூவிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. தேர்ட், Google TVஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகுது. 40,000 to 50,000 பட்ஜெட்ல பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டி வேணும்னா பிலிப்ஸ் QD மினி LED டிவி தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல கரெக்டான ஆப்ஷன். Deep blacks, vibrant colors, 120 Hz refresh rate, Dolby Vision, Dolby Atmos, overall package செம்ம வேல்யூ. ஃபேமிலி யூசேஜ், மூவிஸ், கேமிங் எல்லாத்துக்குமே சூப்பர் சாய்ஸ். Google TV ஆர்ட்ஸ் பிடிக்கலனா ஆப்பிள் டிவியை பேர் பண்ணுங்க. பட் பட்ஜெட்ல ஹோம் தியேட்டர் செட்டப் பில்ட் பண்றவங்களுக்கு கரண்ட்லி இந்த டிவி தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க புது டிவி வாங்க போறீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போறாங்கன்னா மறக்காம இந்த பிலிப்ஸ் மினி QD LED டிவியை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.